அன்பு நிறைந்த என் சக மக்களே, இன்று நாம் வாழும் சூழல் எத்துணை சவாலானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மத்தியதர வர்க்கமாக ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாகவே சில வேளைகளில் அமைகிறது. ஆனாலும் இந்த சவால்களுக்கு மத்தியிலும் நம்மை சுற்றி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்தமில்லாமல் எதிர்பார்ப்பின்றி உதவும் சில நல்ல உள்ளங்கள். அப்படியான ஒருவரை பற்றி நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் தெருவில் ஒரு அக்கா அல்லது அண்ணன். பெயர் முக்கியமில்லை, செயல்தான் முக்கியம். அவர்கள் வசதி படைத்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்களின் கண்கள் எப்போதும் சுற்றிலும் உள்ளவர்களின் தேவைகளை உன்னிப்பாக கவனிக்கும். ஒரு குடும்பத்தில் பால் வாங்க கூட வழியில்லை என்று அறிந்தால் மறுநாள் காலை அவர்கள் வீட்டு வாசலில் சத்தமில்லாமல் ஒரு பால் பை வந்து நிற்கும். ஒரு மாணவன் பாடசாலை கட்டணம் கட்ட முடியாமல் தவிக்கிறான் என்று தெரிந்தால் யாரோ ஒருவர் மூலம் அந்த உதவி சென்று சேரும். ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு செல்ல வாகன வசதி இல்லாமல் தடுமாறினால் அந்த அக்கா தனது சிறிய மோட்டார் சைக்கிளிலோ அல்லது வேறு வழியிலோ உதவி செய்வார். இவை எதற்கும் அவர்கள் நன்றி எதிர்பார்ப்பதில்லை. ஒருபோதும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்கள் செய்த உதவியை திரும்ப பேச மாட்டார்கள். பாராட்டுக்களை புறக்கணிப்பார்கள். ஒரு உதவி தேவைப்படும்போது அது சத்தமில்லாமல் நிசப்தமாக சென்றடையும். யார் செய்ததென்றோ ஏன் செய்ததென்றோ கேள்விகள் இருக்காது. அவர்களின் ஒரே நோக்கம் அந்த மனிதனின் சுமையை சற்று குறைப்பது மட்டுமே. அன்பு நண்பர்களே, நம் சமூகம் இன்று பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கும் வேளையில் இந்த சிறிய சத்தமற்ற உதவிகள்தான் நம்மை தாங்கி பிடிக்கின்றன. ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் ஒரு சிறு கை நாம் நம்பிக்கையுடன் முன்னோக்கிச் செல்ல உதவுகிறது. உண்மையான வலிமை என்பது சத்தமிடுவதில் இல்லை, அது பணிவிலும் பிறருக்கு சத்தமில்லாமல் உதவும் அன்பு நிறைந்த செயல்களிலும் தான் உள்ளது. ஆம், கருணை என்பது ஒரு மௌனமான சக்தி. அது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டது.